ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே ஸ்பெஷல் சேனல். இன்றைக்கி நம்ம பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் அதையும் அந்த நெய்யிலேயே ஊற்றி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் நல்லா அடங்கணும், அதனால் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ் தக்காளியை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் நல்லா அடங்கட்டும். அந்த கேப்பில் நம்ம ஒரு ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 50 கிராம் பன்னீர், அது கூட கொஞ்சமாக பால் அதை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை வாசம் நல்லா போனதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வணக்கிக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இதுக்கப்புறம் நம்ம பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் அதை மூடி வச்சுட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம கொத்தமல்லி தலையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சூடான பன்னீர் கிரேவி ரெடி. இது சப்பாத்தி, பரோட்டா, தோசை இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.